அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தந்தை பெரியாரின் பேரனாக தெரிவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக வக்பு ஒழிப்பு சட்டம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அவர், ராகுல் காந்தி நேருவுக்கு பேரனா காந்திக்கு பேரனா என தெரியாது, ஆனால் ராகுல் காந்தி பெரியாருக்கு பேரன் என்பது மட்டும்தான் தெரியும் என கூறினார். மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது, வாழ்ந்தால் அவன் மனிதன் அல்ல என்று ஆர் ராசா தெரிவித்தார். இன்றைக்கு மாறுபட்ட கருத்துகள் நிறைய இருக்கிறது. வல்லபாய் பட்டேலை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நானே கூட தேடினேன். அரசியல் பிரிவு 370 விவாதத்துக்கு வந்தபோது என்னால் பேச முடியவில்லை. என்ன டிஆர் பாலு பேசியதால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்றைக்கு நேரு மீது வைக்கப்பட்ட அவதூறுகளை எண்ணி 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 இரவு பகலெல்லாம் நான் தேடி பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. பிரதமராக இருக்கிற நேரு வெளிநாட்டிலே இருக்கிறார். எந்த காந்தியை கொன்றார்களோ அந்த RSS காரர்களை மீண்டும் காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வல்லபாய் பட்டேல் முன்மொழிகிறார். இவர்களுக்கு என்ன பாசம் வல்லபாய் பட்டேல் மேல? வல்லபாய் பட்டேல் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சமஸ்தானங்களை இணைப்பதில் அவருக்கு இருக்கிற பங்கு பெரும் பங்கு. ஆனால் நேரு இல்லாமல் அவர் மட்டுமே இணைத்து விட்டதை போலவும், அது எப்படி டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேன் ஆக்ட் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்? எப்படிதான் சொல்றான் பாருங்க. எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய சிலை ஏன் கொண்டாடுகிறார் என்றால், காந்தி இறந்ததற்கு பிறகும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் RSS காரர்களை, இந்து மகாசபையில் இருக்கிறவர்களை காங்கிரஸிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை முறியடித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. எவ்வளவு பெரிய போராட்டங்கள்! சோமநாதர் ஆலயத்தை நாங்கள் கஜானாவிலே கட்டித்தருவோம், இஸ்லாமியர்கள் படையெடுத்தார் சொன்ன போது முடியாது என்று மறுத்தவர் அவர். இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு ஒரு ஞானம் வந்ததே தமிழ்நாட்டை பார்த்து தான். 1932 வரை இந்த சென்னைக்கு அவ்வளவு பெரிய காந்தி வந்தால், மயிலாப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் அவருக்கு இடம். கோளையில் தான் தண்ணீர். 32 அது திரும்ப 42 வராரு. 42 வருகிற போதெல்லாம் சுயமரியாதை ஐயா கையில் எடுத்துட்டார். ஐயா சாட்டையை கையில் எடுத்த உடனே காந்தி கஸ்தூரிபாவோட வராங்க வீட்டுக்கு. இப்ப திண்ணையில் இடம் இல்லை, பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. தேசபிதா காந்தியை திண்ணையில் இருந்து படுக்கை இறக்கி கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டே தவிர காங்கிரஸுக்கு இல்லை. என்ன பிரச்சனைனா, நான் நேராக காங்கிரஸில் அந்த மதவாதிகளை பார்க்குறேன். காங்கிரஸுக்குள்ளே இருந்த புருஷோத்தம தாண்டனா இருந்தாலும், அந்த பெரிய பெரிய இந்து மதவாதிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ராகுல் காந்தியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனான்னு தெரியாது. அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார். செக்யூலரிசம் பேசுகிறார். என்ன புத்தகம் படிக்கலாம் என்று எங்களை எல்லாம் கேட்கிறார். நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது நாட்டில் பெரும்பான்மையாக காங்கிரஸ் வருமா என்பதல்ல. ஆனால் இன்னமும் நம்பிக்கை ஒளியை ராகுல் காந்தி மூலமாக, காங்கிரஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.